ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த லவ் சீன்ஸ் I வந்து think it was அது bit எதனால draggy. ஓகே அந்த லவ் ஃபேர் எனஃப் அந்த ஹோல் இனிஷியல் லவ் போர்ஷன் மேக்ஸிமம் அந்த 10-15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்ல இஃப் ஐ எம் நாட் ராங். அது ஒரு செட்டப்காக பண்ண ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது எனக்கும் பெருசா ஒர்க் ஆகல. எனக்கும் அதுல பெரிய உடன்பாடு இல்ல. அவங்களுடைய காதல் வந்து அது உருவான ஒரு விதத்துல ஒன்றும் பெரிய பயங்கர ஆழம் இருந்த மாதிரியோ ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிகினிங் இருந்த மாதிரியோ எனக்கும் தெரியல. ஒன்னு ரெண்டு ஐடியாஸும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் கரெக்ட் அந்த டைம்ல ஈவன் ஐ ஹேட் ரிசர்வேஷன்ஸ். ஓகே வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்ன்ற ஒரு ஸ்பேஸ்ல தான். பட் இது இந்த படத்தினுடைய ஆக்சுவல் கதையே ஆனா என்ன அப்படின்னா ஒன் லாஸ்ட் ஜேர்னிக்கு ஒரு புருஷனும் மனைவியும் போறாங்க. ஓகே அது நமக்கு புரிய எல்லாமே வைக்க முடிஞ்சு போயிடுச்சு டாடா பை பைன்னு சொல்லக்கூடிய ஒரு பயணம். பட் அந்த பயணத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் டாடா பை பையை மறுபடியும் எப்படி அன்பாக மாத்துது, பிரிவுல இருந்து மறுபடியும் ஒற்றுமையாக எப்படி மாத்துது அப்படின்றது தானே. ஸோ எனக்கு அந்த செட்டப் நான் அது குயிக்கா மறந்துட்டேன். அது எனக்கு பெரிய படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபை கெடுக்கும் அளவிற்கான ஒரு பிரச்சனையா எனக்கு தெரியல.